Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் அமெரிக்கா மட்டுமின்றி உலக பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் உலக பொருளாதார வளர்ச்சி 3.3% இருக்கும் என கடந்த ஜனவரி மாதம் கணிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அளவு மேலும் குறைந்து 2.8% மட்டுமே வளர்ச்சியை காணும் என IMF தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நடப்பாண்டில் அமெரிக்காவின் வளர்ச்சி 2.7% இருக்கும் என முதலில் கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 1.8% குறையும் என IMF கணித்துள்ளது. இலங்கையின் மாத்தறை சிறை கைதிகளால் கலைபரமானது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் சிறைத்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இலங்கையின் மாத்தறை சிறையில் இருந்த போதைப்பொருள் கடத்தல் கைதி உட்பட 3 பேரை வேறு சிறைக்கு மாற்ற சிறைத்துறையினர் முயன்றனர். அப்போது பூட்டை உடைத்த கைதிகள் வெளியே வந்து மற்ற கைதிகளின் பூட்டுகளையும் உடைத்தனர். பல கைதிகள் தப்பிக்க முயன்று சிறைத்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு கலைபரம் ஏற்பட்டது. இதையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியும் அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிறைக்கு வெளியே பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர். சிறைக்குள்ளிருந்து கற்கள் வீசப்பட்டதாகவும் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறினர். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசு மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கேரளாவுக்கு பொருந்தாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு தொடர்ந்திருந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அதிகபட்சம் 3 மாத காலத்துக்குள் மாநில அரசு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. கேரள அரசின் மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதிப்பதாக கேரள அரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ்நாடு அரசு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கேரளாவுக்கும் பொருந்தும் என்றும் கேரள அரசு வாதிட்டு வருகிறது. கேரள அரசின் வழக்கு விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆர் வெங்கட்ரமணி, துஷார் மேத்தா ஆகியோர் 2 வழக்குகளுக்கும் அடிப்படை உண்மைகளிலேயே வேறுபாடுகள் உள்ளதால் தமிழக அரசு வழக்கில் அளிக்கப்பட்ட உத்தரவு கேரளாவுக்கு பொருந்தாது என்று கூறினர். இந்த வழக்கு விசாரணை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணம் ஓஷன் கவுண்டி பகுதியில் உள்ள வனவிலங்கு மேலாண்மை பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. 8500 ஏக்கர் பரப்பளவில் தீ பரவியுள்ளது. இதன் காரணமாக பார்னிகட் டவுன்ஷிப் பகுதியில் 25,000 வீடுகளுக்கு மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3000 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முக்கிய சாலைகள் மூடப்பட்டன. தீயணைப்பு பணிகள் காரணமாக அந்த தீயணைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புல்டோசர்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை தீயணைப்பு பணிகள் 10% மட்டுமே முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தீயின் காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள், சைவ மற்றும் வைணவ சமயங்களை இழிவுபடுத்தி பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த வழக்கில் அமைச்சருக்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என்பதால் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் முதன்மை அமர்வு மீண்டும் அந்த விவகாரத்தை எடுக்க அவசியம் இல்லை என அமைச்சர் பொன்முடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருகிறது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையின் செயல் துரதிருஷ்டவசமானது எனவும் குறிப்பிட்டார். வெறுப்பு பேச்சு தொடர்பாக அமைச்சருக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சரியாக 1:59 மணியளவில் உச்சநீதிமன்ற வளாகத்தில் சைரன் ஒலித்தபோது நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்ற பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் என அனைவரும் எழுந்து நின்று 2 மணி வரை அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய உச்சநீதிமன்ற வளாக பகுதியில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் கூடி நின்று பிரார்த்தனை செய்தனர். போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர் ஷைன் டாம் சாக்கோவுக்கு கேரள திரைத்துறை தொழிலாளர் கூட்டமைப்பு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது.
போதைப்பொருள் பயன்படுத்தியதை நடிகர் ஷைன் டாம் சாக்கோ ஒப்புக்கொண்டதை அடுத்து கேரள திரைத்துறை தொழிலாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது அவருக்கு வழங்கப்பட்ட இறுதி வாய்ப்பு என்றும் மீண்டும் தவறு இழைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பி. உன்னிகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். மலையாள சினிமாவில் போதைப்பொருள் மாஃபியாவின் பிடி இறுகுவது கவலையளிப்பதாகவும் போதைப்பொருள் இல்லாத கேரளாவை உருவாக்க பெப்கா தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து மதுரையில் கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையில் கூடுதலாக 1200 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக பள்ளிவாசல்கள், மசூதிகள், தேவாலயங்கள், இஸ்லாமிய மற்றும் இந்து அமைப்புகளின் அலுவலகங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உட்பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல ராமேஸ்வரத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்த தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதாக கூறி டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் பெண் அதிகாரிகள் உட்பட பலர் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டதாகவும் தனிப்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. டாஸ்மாக் முறைகேட்டின் மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரியவந்துள்ளதாக அமலாக்கத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K. ராஜசேகர் அமர்வு சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சரியே என்றும் அதிகாரிகள் நீண்ட நேரம் சிறைபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் வாதத்தை ஏற்க முடியாது என்றும் தீர்ப்பளித்தனர். நாட்டின் நலன் கருதியே சோதனை நடத்தப்பட்டதாகவும் அரசியல் உள்நோக்கம் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்து தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்த முழு அனுமதியளித்து உத்தரவிட்டனர். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக உறுப்பினர்களுக்கிடையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை ஆளுநர் கையெழுத்திடாமலேயே செயல்படுத்தி காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுக MLA சி. விஜயபாஸ்கர் கூறினார். ஆளுநருக்கு எதிராக திமுக நடத்திய போராட்டங்களின் காரணமாகவே அதிமுக ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் ஆளுநர் அனுமதி அளிக்காத நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அரசாணை பிறப்பித்ததாக தெரிவித்தார். மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக போராட்டம் நடத்தியதாலேயே அதிமுக அரசு இடஒதுக்கீடு அரசாணை பிறப்பித்ததாக அமைச்சர் சுப்பிரமணியன் மீண்டும் கூறினார். அமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற உதயகுமாரின் கோரிக்கையை அவைத் தலைவர் அப்பாவு ஏற்க மறுத்தார். ஆளுநர் நடத்தவுள்ள துணைவேந்தர் மாநாடு தமிழ்நாடு அரசுடனான அதிகார போட்டி அல்ல என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2022ஆம் ஆண்டு முதலே துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் நடத்தி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஜனவரி மாதமே தொடங்கிவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. துணைவேந்தர் மாநாட்டை சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்போடு தொடர்புபடுத்தி அதனை ஆளுநர் மாளிகை மற்றும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார போட்டி என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாகவும் அது அவதூறானது எனவும் உண்மைக்கு புறம்பானது எனவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.